ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது இலகுவாக இந்த வேர்ட் ஃபைலில் நாங்கள் எப்படி சிங்களம் டைப் பண்ணுறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வேர்ட் ஃபைலில் நான் எப்படி இலகுவாக சிங்களம் டைப் பண்ணுறது, இங்கிலீஷ் கீபோர்டை வச்சு நாங்கள் எப்படி சிங்களத்தில் டைப் பண்ணுறங்கிற ஒரு லேசான ஒரு வழியை தான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அதை எப்படி நாங்கள் டைப் பண்ணலாம்னு பார்ப்போம். விண்டோஸ் கீயோட ஸ்பேஸை நான் 3 ஃபண்ட் ஆப்ஷன் வருது. இதில் நான் சிங்களத்தை செலக்ட் பண்ணி போட்டு இந்த மமாண்டு நான் அடித்த உடனே எனக்கு லேசாக வருது. ஒக்கோம அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணுற நேரம் எனக்கு இந்த எழுத்து வந்துக்கிட்டு லேசாக வருது. எப்படி நான் இலகுவாக டைப் பண்ணுறேங்கிற ஒரு லேசான ஒரு முறையை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் முதல் தடவையாக தான் பாருங்கன்னு சொன்னால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி நம்முடைய சேனலோட நீங்கள் இணைந்திருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். முதலாவது நாங்கள் எப்படி இந்த வேர்டில் சிங்கள ஃபார்மட் லேசாக டைப் பண்ண முடியுதா ஒரு சாஃப்ட்வேர் வந்துக்கிட்டு நாங்கள் ஆஃப்லைன் சாஃப்ட்வேர் ஒன்றை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அதற்காக எங்களுக்கு தேவையானது இன்டர்நெட் தேவை. ஸோ இன்டர்நெட்டை நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் ஒரு கூகுள் இன்புட் டூல்ஸுங்கிற ஒரு சாஃப்ட்வேரை நாங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டும். அதை நாங்கள் எப்படி டவுன்லோட் பண்ணுறோம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறங்கிற சம்மந்தமான லிங்கை வந்துட்டு கீழே நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த சாஃப்ட்வேரை லிங்க் கூடாக போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கொள்ளுங்கள். முதலாவது போய்ட்டு நாங்கள் ப்ரௌசர் ஆன் பண்ணி கூகுள் இன்புட்னு சொல்லி நாங்கள் டைப் பண்ணி டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை லிங்க் கொடுத்துறேன். நீங்கள் பார்த்து நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கொள்ளலாம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த லிங்க் இப்படி தானே இருக்கும். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்த உடனே பாருங்கள், இங்கே மெத்தனின்னு சொல்லி ஒரு இது ஒன்று இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். அதை நீங்கள் கிளிக் பண்ணினீங்கன்னு சொன்னால் கனெக்டிங் டு சர்வர்னு சொல்லி வரும். இதற்கு பிறகு இது கனெக்ட் ஆனது பிறகு வடது கீழுக்கு டவுன்லோட்னு சொல்லி ஒரு டவுன்லோட் ஒரு ஐக்கன் வரும். அதில் 6.3 MB தானது. நாங்கள் அதை டவுன்லோட் பண்ணணும். இதை நாங்கள் டவுன்லோட் பண்ணின உடனே இதில் ஜிப் ஃபைல் ஒன்று தருவாங்க. ஸோ அந்த ஜிப் ஃபைலை நாங்கள் என்ன செய்வோம், எக்ஸ்ட்ராக்ட் பண்ண வேண்டும். நான் இப்போது எந்த டெஸ்க்டாப்பில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். டவுன்லோட் பண்ணின உடனே நீங்கள் ஒன்றை நீங்கள் கவனிச்சு கொள்ளணும். பாருங்கள், இங்கே இவிடத்தை நான் சிங்களம், இங்கிலீஷ், அரபிக் என்று சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு சம்டைம் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஸோ நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ், சிங்களம் வரும். அரபிக் நீங்கள் எட் பண்ணினீங்கன்னா அரபிக்கும் இதில் சேர்ந்து வரும். ஸோ இங்கே எங்களுக்கு சிங்களம் நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறதால வந்துக்கிறதால அது எப்படி நாங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிற பார்ப்போம். முதலாவது நான் இங்கே டவுன்லோட் பண்ணி இந்த ஃபைலில் கிளிக் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ரா டு கூகுள் இன்புட் சொல்லிங்கிறது நான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நான் இங்கே எடுத்த உடனே பாருங்கள், இது அந்த ஃபைலுக்குள்ளே 2 ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். உண்டு கூகுள் இன்புட்ஸ் இங்கிலீஷ், கூகுள் இன்புட்ஸ் டூல்னு சொல்லி. முதலாவது நாங்கள் இந்த கூகுள் இன்புட் டூல்ஸை வந்துக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணும். அல்லது ரைட் கிளிக் பண்ணி ரன் அட்மினிஸ்ட்ரேஷனை கொடுத்து இன்ஸ்டால் பண்ணாலும் டபுள் கிளிக் பண்ணாலும் இன்ஸ்டால் பண்ணலாம். முதலாவது நாங்கள் கூகுள் இன்புட்டுங்கிறத இன்ஸ்டால் பண்ணி ஃபினிஷ் பண்ணது பிறகு திரும்ப கூகுள் சின்ஹலைஸுங்கிறத நாங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். அதையும் ஃபினிஷ் பண்ணினதுக்கு பிறகு நாங்கள் கீழுக்கு வந்து பார்த்தோம்னு சொன்னால் இங்கிலீஷோட சிங்களம் எங்களுக்கு எட் ஆயிரும். இதுக்கு பிறகு நாங்கள் வேர்டை ஒன் பண்ணணும். வேர்டை ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் இந்த ஃபொண்டை கிளிக் பண்ணி சிங்களத்தை நாங்கள் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணி டைப் பண்ணினா எங்களுக்கு போதும். ஸோ நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வேர்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். வேர்ட் ஃபைலை நான் ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் டைப் பண்ண போகிறேன். சிங்கிளுங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள். அல்லது விண்டோஸோட ஸ்பேஸ் கீ ப்ரெஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ஃபொண்டு சேஞ்ச் ஆகும். ஸோ இங்கே சேஞ்ச் ஆனதுக்கு பிறகு நீங்கள் பாருங்கள், இந்த இடது பக்கம் கீழ் மூலையில் இருக்கும். அந்த கீழ் மூலையில் இருக்கிறத நீங்கள் வந்தால் உங்களுக்கு சிங்களத்தில் டைப் பண்ணுறதுக்கு லேசாக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் இப்போ டைப் பண்ணுறேன். இங்கிலீஷிலே டைப் பண்ணுறது, அதாவது இங்கிலீஷில் மம என்று நான் டைப் பண்ணுற நேரம் எனக்கு சிங்களத்தில் அது மம என்று சொல்லி வரும். எனக்கு சிங்களம் ஓரளவுக்கு தெரிஞ்சால் எங்களுக்கு போதும். அடுத்தது ஹெமதாம என்று சொல்லி நான் அடித்தோடனே அந்த லேசான சிங்கள வடிவமும் எனக்கு இங்கே தந்துடுவாங்க. அப்படி எங்களுக்கு தேவையான மாதிரி நாங்கள் என்ன செய்யலாம், இதில் டைப் பண்ணிக்கொள்ளலாம். இப்படி இலகுவான முறையில் சிங்களம் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற இன்னும் பல இலகுவான வழிமுறைகளை அறிஞ்சு கொள்ள முடிய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.